ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? சனி பெயர்ச்சி என்பது ஆகிவிட்டது. இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது மீனராசியில் வந்து அமர்ந்து விட்டார். மீனராசியை பார்க்கும் பொழுது கொத்தாக அங்கு 5 கிரகங்கள் காணப்படுகின்றன. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது சித்திரை மாதத்தின் தொடக்கம். சார், சித்திரை மாதம்னாவே எங்களுக்கு வெயில் தானே சார் ஞாபகம் வருது? ஆமாங்க, அப்பொழுதுதான் உச்சமடைகிறார் அக்னி கிரகம் சூரியன் என்ற ஒரு கிரகம். அதுவும் மேஷராசியில் உச்சமடைகிறார். ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் வக்ரகதியில் இருக்கிறார்கள். இந்த மாதத்தின் நடுவில் வக்ர நிவர்த்தி என்பதும் ஏற்படுகிறது. இதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இவர் இந்த ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் கடக ராசியில் நீசம் செய்கிறார். இப்பொழுது ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு ஆகிய அந்த 3 கிரகங்களுமே மே மாதத்தில் தான் பயிற்சியாக இருக்கிறார்கள். எனவே இந்த சனி பயிற்சி என்பது முடிந்துவிட்டது. தமிழ் வருடம் பிறக்க இருக்கிறது. ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி மே மாதத்தில் தான் இருக்கிறது. இந்த அனைத்து பயிற்சிகளும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன ப்ளஸ் கொடுக்க போகிறது, என்னென்ன மைனஸ் கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா மேஷராசிக்காரங்களும் சார், எங்களுக்கு இந்த 7.5 சனின்னு ஒன்று ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய இந்த மீனராசியை பார்த்தால் அங்கு கொத்தாக 5 கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன. மேலும் இந்த 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் என்றும் செலவு என்றும் ஆங்கிலத்தில் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ அங்கே 5 கிரகம் இருந்தால் எங்களுக்கு 5 விதமான செலவு வருமா? ஏற்கனவே நாங்கள் ரொம்ப அடிபட்டு நொந்து போய் கிடக்கிறோம். இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எங்களை படாது பாடுபடுத்திருச்சு. பணம்ங்கிறது எங்களுக்கு சுத்தமாக வரவே இல்லை. ஒருத்தர் வந்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும், அவர் தான் வந்து எங்கள்கிட்ட உட்காந்துருக்கிறாரு, அவர் ஏதாவது எங்களுக்கு கொடுப்பாருன்னு நாங்கள் ஆவலாக காத்திருந்தோம். சார், முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் இருந்தால் கொடுங்கன்னு அவர் தான் சார் எங்களை கேட்குறாரு. நடக்க வேண்டியது எல்லாமே ரொம்பவும் ஸ்லோவாக தான் இருக்குது. 7.5 சனியின் தொடக்கத்தில் தான் நிறைய கஷ்டங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நாங்கள் ஏராளமான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம். இனிமேல் புதுசாக எங்களுக்கு பார்க்க வேண்டிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஏதாவது மேஷராசிக்கு நல்லதாக கண்ணில் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார். அப்படி பல பேர் மேஷராசிக்காரர்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு இது 7.5 சனியின் தொடக்கம் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்டாக இருந்தாலும் இதைவிட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் விலகுகிறது. அது என்ன அந்த மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, இது நாள் வரை 12ஆம் வீட்டில் அமர்ந்த ராகு தான் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் கொடுத்து கொண்டிருந்தார். இந்த ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வரவிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த டிரான்சிஷன் எட்ஜுக்கு வந்துட்டார். அதுவும் இல்லாமல் 12ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் அமர்ந்திருந்தாலும் இந்த 2 கிரகங்களுமே இங்கு வக்கரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மிகவும் நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். மேலோட்டமாக பலன் சொல்வது போல் எடுத்துக்கொள்ளாமல், அப்பொழுது புதன் சுக்கிரன் வக்கரம்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த 2 கிரகங்களுமே 11ஆம் வீட்டில் இருப்பதாகத்தான் நாம் எடுத்துக்கொண்டு பலன்களை பார்க்க வேண்டும். 11ஆம் வீடு என்பது லாபஸ்தானம், நினைத்த காரியத்தில் வெற்றி, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் பேமெண்ட் வரக்கூடிய பீரியட். எனவே 12ஆம் வீட்டில் கூட்டாக 5 கிரகங்கள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மாதம் 14 தேதிக்கு உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன்
உங்களது ராசியில் வந்து உச்சமடைகிறார். ராசியில் சூரியன் உச்சம் என்றாலே மிகவும் சுறுசுறுப்பாகவும் பரபரப்பாகவும் நாம் செல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு ஒரு முதன்மை கிடைப்பதாகவும் அங்கீகாரம் கிடைப்பதாகவும் ஒரு மாதிரி இந்த அத்தாரிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, எதிர்ப்புகளை முறியடித்து மேலும் மேலும் நமக்கு வரக்கூடிய இந்த அனைத்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கிளியர் பண்ணி எங்கு போனாலும் அனைவரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விதமாக, ஒரு கௌரவமாக, பலர் நம்மளை பாராட்டக்கூடிய விஷயமாக, அதே நேரத்தில் இங்கு சூரியன் பஞ்சமாதிபதி என்பதனால் வயதை அனுசரித்து அவரவர் குழந்தைகளுக்கும், அதாவது அது கல்வியாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது சுபகாரியங்கள் நடக்க வேண்டியதாக இருக்கலாம், இந்த அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் சூரியன் என்பது அரசாங்கத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் என்பதனால் அரசாங்கத்திலிருந்து எனக்கு வர வேண்டிய அந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், பேமெண்ட்டாக இருக்கலாம், ஆர்டர்ஸாக இருக்கலாம். சூரியன் என்பவர் காரகத்துவத்தில் பித்துர் காரகன் என்பதனால் அவரவரது தந்தை, அதாவது பித்துர் வர்க்கம் மேலும் பலம் பெறுகிறது. இந்த அனைத்து விஷயமும் மேஷராசிக்கு ப்ளஸ் பாயிண்ட். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் நேர்கதியில் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். அப்படி என்றால் அதற்குண்டான பேமெண்ட்டோ அல்ல அதற்குண்டான ஆர்டர்ஸோ கண்டிப்பாக வரும். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் என்பது நடைபெறும். அதையும் தவிர தனஸ்தானம் அபிவிருத்தி பெறுகிறது. இதே குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பதனால் வம்பு, வழக்கு, நோய் போன்ற விஷயங்களில் ஒரு சமாதானம், மேலும் அந்த நோயை பொறுத்தவரை ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு மாற்று வைத்தியத்தின் மூலமாகவோ அபிவிருத்தி என்பது ஏற்படும். அதையும் தவிர இங்கு செவ்வாய் என்ற கிரகம் இவர்களுக்கு ராசியாதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை, ஜீவனஸ்தானத்தை செவ்வாய் 8ஆம் பார்வையாக பார்ப்பதனால் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், நிறைய ஆர்டர்ஸு, வருமானம், இது நாள் வரை முடக்கத்தில் இருந்தது, எதையோ இழந்தது போல் இருந்தது, எதையோ பறிகொடுத்தது போல் இருந்த அந்த சூழ்நிலைகள் என்பது உங்களுக்கு விலகி மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தி என்பது ஏற்படும். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி உங்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக தோன்றினாலும் அதைவிட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்பது உங்களுக்கு அடுத்த மாதம் காத்திருக்கிறது. அதையும் தவிர உங்களுக்கு இங்கு சூரியன் இந்த மாதம் உங்களது ராசியில் உச்சமடைவதையும் தவிர இந்த மாதம் பிறக்கும் பொழுதே ஏப்ரல் மாதத்தின் தொடக்கமே மேஷ ராசியில் தான் இருக்கிறது. குரு மிகவும் அனுகூலமாக இருக்கிறது, செவ்வாய் அனுகூலமாக இருக்கிறது. லாபஸ்தானத்தில் வக்ரகதியாக புதனும் சுக்கிரனும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்கிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகம் மட்டும் சில நேரத்தில் உங்களது உடல்நிலை, அதாவது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், பாதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன உடல் கோளாறு என்பது கொடுக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற ஒரு கிரகம் மட்டும் கால், அதாவது பாதங்கள் மிகவும் கவனமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இரவு நேரங்களில் மேலும் நீங்கள் உங்களை குழப்பிக் கொள்ளாமல், இரவு நேரத்தில் யாருடனும் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தால் போதுமானது. செல்வ நிலைகள், வியாபார அபிவிருத்தி, தனப்புழக்கம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக மேஷராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் அனுகூலமாக இருக்கிறது. வழிபாடு என்று வரும்பொழுது வியாழக்கிழமைகளில் மற்றும் சனிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளில் குருவை வழிபடுவதும், சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொண்டு, முடிந்தால் உங்களது உடல்நிலை ஒத்துழைத்தால் உபவாசம் செய்து ஆஞ்சநேயர், நரசிம்மரை தொடர்ச்சியாக வழிபாடு செய்வதன் மூலம் கண்டிப்பாக மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். ரிஷபராசியை எடுத்துக்கொள்வோம். ரிஷபராசிக்கு ஏதாவது ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்னா, இந்த தீபாவளிக்கு வாங்கி வச்ச பட்டாசு கார்த்திகைக்கு வெடிக்கலான்னு நம்ம மிச்சம் வச்சுருந்துருப்போம்.
அந்த மாதிரி வச்சுருந்ததில் ஏதாவது பட்டாசெல்லாம் இருந்தால் இப்பொழுது நாம் அதை போட்டு நன்றாக வெடித்து கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அதாவது ஒரே நேரத்தில் அனைத்து கிரகங்களுமே ரிஷபராசிக்கு அனுகூலமாக வருகிறது. என்னென்னா, இப்போ சனி பயிற்சி இவர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட இவர்களுக்கு ஒரு 27.5 வருஷம் ஆகும். ராகு பயிற்சி இவர்களுக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இதுபோல் ஒரு நிலை வருவதற்கு எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 18 வருஷம் ஆகும். இவர்களுக்கு 2ஆம் இடத்தில், அதாவது மே மாதத்தில் இவர்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு என்ற கிரகம் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த நிலை வருவதற்கும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 12 வருஷங்கள் ஆகும். ஸோ வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு, இந்த அனைத்து கிரகங்களுமே பூரணமாக அனுகூலமாக இப்பொழுது ரிஷபராசிக்கு வருகிறது. இது நாள் வரை அஷ்டம குரு ஜென்மத்தில் வந்து அமர்ந்து நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருந்தது. நிறைய பேருக்கு பணம் முடக்கமாகிவிட்டது. இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு வரும், இதில் போட்டால் இன்னும் கொஞ்சம் காசு வரும்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு சின்ன வெற்றியையும் ஒரு லாபத்தையும் சந்தித்தார்கள். அந்த சின்ன லாபத்துக்காக மயங்கி தன்னிடம் இருந்த மொத்த பணத்தையும் கொண்டு போய் முடக்கம் செய்து முதலீடு செய்யது. அந்த பணம் எங்கே போச்சு அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த பணம் திரும்ப கிடைக்குமா என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை. போன்ற ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் ரிஷபராசிக்காரர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இதனால் நிறையா பேருக்கு அவங்க குழந்தைங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட கடன் வாங்க வேண்டியதோ அல்லது கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையிலோ அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் கொஞ்சம் நன்றாகவே செலவு செய்து பழகிவிட்டார்கள். திடீர்னு அந்த செலவை சுருக்க வேண்டும் என்றால் அவர்களால் சுருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போய்விட்டது. நிறைய பேருக்கு என்ன நோய், அதன் காரணம் என்ன, போனால் ஸ்கேன் எடுக்கிறோம், போனால் டெஸ்ட் எடுக்கிறோம், லேபுக்கு போகிறோம், டாக்டரை மாற்றுறோம், விதவிதமாக நாமும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். சில பேர் ஹோமியோபதிக்கு போகிறாங்க, சில பேர் சித்தாக்கு போகிறாங்க. மாற்றி மாற்றி பண்ணி நேரமும் பணமும் செலவானது மட்டும் இல்லாமல் மன உளைச்சலானது மட்டும்தான் சார் மிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் முற்றிலுமாக இது நாள் வரை எதில் மாட்டிக்கொண்டிருந்தார்களோ அதிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம். அதனால தான் தீபாவளிக்கு வாங்கி வச்ச வெடிகளில் மிச்சம் இருந்தால் இந்த ஏப்ரல் மாதத்தில் போட்டு நீங்களாகவே அதனை வெடித்து கொண்டாடுங்கள் என்று சொல்கிறேன். இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் ராசியாதிபதி சுக்கிரன், தனஸ்தானாதிபதி புதன், பஞ்சமாதிபதியாகவும் இவர்தான் வருகிறார். இந்த 2 கிரகங்களின் கூட்டணி என்பது 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் புதனும் சுக்கிரனும், அங்கு சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது என்பது மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக லாபத்தில் அமர்ந்து 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சமசப்தம பார்வையாக பார்ப்பது என்பது ஒரே நேரத்தில் நமக்கு 2-3 விதங்களில் லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ரொம்பவும் தாகமாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு நேரத்தில் ஐஸ் வாட்டர், அதே நேரத்தில் மோர், அதே நேரத்தில் ஜூஸ், இது 3ம் கிடைத்தால் எவ்வளவு திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதை போல் 2-3 விதங்களில் இவர்களுக்கு லாபம் என்பது வரும். மேலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், சுபகாரியங்களாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோக மேன்மை, தொழில் மேன்மை, நிறைய புதிய ஆர்டர்ஸ் வருவது. சார் என்கிட்ட ஸ்டாக் இல்லை சார், ஐட்டம் இல்லை சார், வந்த உடனே சொல்கிறேன் சார்னு சொல்லக்கூடிய காலகட்டம் என்பதனால் உங்களது தொழில் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் கொடுப்பதற்கு நீங்கள் மேலும் மேலும் தயாராக இருக்க வேண்டும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு மேலும் மேலும் நினைத்த காரியத்தில் வெற்றி என்பது மட்டும் அல்லாமல் நிறைய புதிய வாய்ப்புகள்,
நெக்ஸ்ட் லெவல் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏதாவது பழைய விஷயத்தை விற்க வேண்டும், ஒரு பழைய காரை விற்க வேண்டும் என்றால் அதனை கொடுத்து ஒரு நல்ல லக்ஸுரி வெஹிக்கிள் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் ஒரு பொலிவு என்பதும், நாம் எங்கு சென்றாலும் நமக்கு ஒரு அங்கீகாரம் என்பதும், நமது முகத்தில் ஒரு நல்ல தேஜஸ் என்பதும், ஒரு பூரணமான ஒரு சந்தோஷம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இதையும் தவிர இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் என்பவர் இருப்பதனால் கொஞ்சம் சில நேரம் பேசும் பொழுது வார்த்தைகள் உஷ்ணமாக வரும். சார், ரிஷபராசி சார், நாங்கள் எப்பொழுதுமே அப்படி தான் சார் பேசுவோம் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் இறுதியில் 3ஆம் வீட்டில் நீசம் அடைவதும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு தான். சார், ரிஷபராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தானே சார், தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு சொல்லுங்கள் சார், ஸ்வீட்டாகவே எப்படி சார் சாப்பிட்டு கொண்டிருப்பது என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பின் வருகிறார். இதனால் என்ன சார் ஆகும்? ஏதோ ஒரு ஜோக்குக்காக சொல்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்னமோ ரொம்ப சீரியஸாக சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களே. சூரியன் என்பவர் அரசாங்கத்தை குறிகாட்டுகிறார். எனவே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டேக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், இல்லை ஒரு ஜிஎஸ்டி கட்டுறதா இருக்கலாம், கரண்ட் பில் கட்டுறதா இருக்கலாம். கொஞ்சம் உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. கண்ணில் பட்ட விஷயத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். மேலும் ரிஷபராசிக்கு சூரியன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி என்பதனால் இவர்தான் இங்கு மாத்துர் காரகனாக வருகிறார். இவரே காரகத்துவ அடிப்படையில் பித்துர்ஸ்தானாதிபதி அதாவது பித்துர் காரகனாக வருவதனால் காரகத்துவ அடிப்படையில் அப்பாவை குறிக்கிறார். எனவே வயதை அனுசரித்து அப்பா அம்மாவோட ஹெல்த்து தேவையான அளவுக்கு ஒருவேளை சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் அதற்குண்டான மெடிசன்ஸோ ஒரு மினிமம் பேசிக் செக்கப் செய்து கொள்வது புத்திசாலித்தனம். இதை மட்டும் பார்த்து கொண்டால் போரும். சார், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் சார். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய நமஸ்காரம் செய்வது, திங்கட்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும். நிகரற்ற லாபம், மேலும் மேலும் மேன்மை. இது நாள் வரை காத்திருந்து எனது ஆற்றலை காண்பித்து நிரூபித்து பூரணமாக வெற்றிகளை அள்ளக்கூடிய ஒரு மாதமாக, மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ் கான்ட்ராக்ட் வரக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய ஒரு மாதமாக, அனைவரையும் நம்மை திரும்பி பார்த்து பாராட்டக்கூடிய இவருக்குள் இவ்வளவு திறமை இருக்கிறதா என்பதை பலருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் மேலும் மேலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். மிதுனராசியை எடுத்துக்கொள்வோம். மிதுனராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைய அனுகூலமான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கிறது. இப்போது இது நாள் வரைக்கும் மிதுனராசி ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு அமர்ந்து எல்லா விஷயமும் இவர்களுக்கு முடங்கி போனது. வர வேண்டிய பணம் அப்படிங்கிறது இவர்களுக்கு வரவில்லை. யாரோ ஒருத்தர் நம்மை தவறுதலாக வழி நடத்தியதன் மூலம் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு போட்டால் அவ்வளவு வரும், அப்படி போட்டால் இப்படி வரும்னு சொன்னாங்க. எதுவுமே வரல சார், எங்கள் கையிலேருந்து தான் சார் எல்லாம் வெளியே போச்சு என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இப்பொழுது கோச்சாரத்தில் மிதுன ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். இதனால் நான் எதற்கு கோபப்படுகிறேன் என்பது எனக்கே தெரியவில்லை. வேக வேகமாக சுறுசுறுப்பாக ஒரு விஷயத்தை செய்கிறேன் என்று ஒரே நேரத்தில் என் மீது 2-3 விஷயத்தை நான் ஓவர்லோடு செய்து கொள்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இங்கே பேக்லாகில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ நான் என்னை ஓவர்லோடு பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் பண்ணலாம், கொஞ்சம் கடனை அடைத்து விடலாம், கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். சில நேரத்தில் நான் வேகமாக பேசுகிறேன். அந்த வார்த்தைகளானது மற்றவர்களை ஹர்ட் பண்ணுவதாக, அவர்களை ஏதோ ஒரு வருத்தம் ஏற்படுத்துவதாக அவர்கள் சொல்லித்தான் எனக்கு தெரிகிறது. இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு சஞ்சலத்திலும் குழப்பத்திலும் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவது போல் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது.
அதாவது 10ஆம் இடத்தில் சனி பகவான் வந்து விட்டார். 10ஆம் இடத்தில் ஒரு அசுப கிரகம் இருந்தால் அரசனை போன்ற ஒரு வாழ்வு என்பதும், இங்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியும், இங்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதியும் இந்த 10ஆம் இடத்துக்குத்தான் பூரணமாக அனுகூலமாக வருகிறது. இதன் காரணம், இது தசம கேந்திரம். இதே 10ஆம் வீட்டில் சுக்கிரன் என்பவர் உச்சம். இதற்கு பேர் மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுபயோகம். இதே 10ஆம் வீட்டில் ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாகி அந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் என்பது இந்த புதன் என்ற கிரகத்துக்கும் ஒரு பஞ்சமகா புருஷ யோகமாக வருகிறது. சுக்கிரன் உச்சம் மாளவிகா யோகம், புதன் என்ற கிரகம் நீசபங்க ராஜயோகம். இந்த 2 யோகங்களுமே பஞ்சமகா புருஷ யோகத்தில் வந்து இவை தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதுக்கும் மேல என்று சொல்வதை போல் ஒரு பிரமாதமான அமைப்பாக இருக்கிறது. மேலும் இவர்களுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானாதிபதி முதலில் 10ஆம் வீட்டில் இருந்து ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் உச்சமடைவதனால் பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேளில் விழுந்து, அதுவும் நழுவி வாயில் விழுவது போன்ற ஒரு அமைப்பை மிதுனராசிக்காரர்கள் பெறுகிறார்கள். இந்த அனைத்து விஷயங்களும் இவர்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. கண்டிப்பாக இவர்களது தொழிலில் மேலும் மேலும் அபிவிருத்தி, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, இவர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து வருகிறது அப்படின்னு சொன்னாவே அனைத்து விஷயங்களும் கிளியர் ஆகிறது. அதாவது கடன் கிளியர் ஆகிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுகிறார்கள். இந்த கூட்டணியானது 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் சுகஸ்தானத்தில் மேலும் மேலும் மேம்பாடு, 5ஆம் பாவத்தின் அதிபதி சுக்கிரன் சுபபலம் பெறுவதனால் மேலும் இவர்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் ஒரு வயதை அனுசரித்து அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் ஒரு வெற்றி, லைஃப் பார்ட்னருடன் இதனால் வரை இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஒரு தீர்வு என இவர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பொழுதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். அந்த மகிழ்ச்சி என்பது முதலில் இவர்களது வீட்டில் பிரதிபலிக்கும். நிறைய நோய்களிலிருந்து, வம்பு வழக்குகளிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பு, இவர்களது பெற்றோர்களுக்கு கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிகரற்ற லாபம் என்பதும், மேலும் மேலும் நிறைய ஆர்டர்ஸ் என்பதும், ஒருவேளை உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் போன்ற நிறைய விஷயங்களை இவர்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவர்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் என்பது இவர்களுக்கு வரும். ஏன்னா ராசிக்கு 6ஆம் அதிபதி அவர்தான், லாபஸ்தானத்துக்கும் அதிபதி. செவ்வாய் 2ஆம் வீட்டில் நீசம் வக்ரம் என்ற 2 நிலையும் பெற இருப்பதனால் இவர்களுக்கு அனுகூலமான ப்ளஸ் பாயிண்ட் என்பது இருக்கிறது. இவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது இந்த 4ஆம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகம். நிறைய பேருக்கு அலர்ஜிக் இன்ஃபெக்ஷன் கொடுத்தது. நிறைய பேருக்கு வீடு, வாகனம் போன்ற விஷயங்களில் தொடர்ச்சியாக ரிப்பேர், ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் என்பதும் விபத்து என்பதும் இருந்தது. நிறைய பேருக்கு வீட்டில் மோட்டார் ரிப்பேர், பம்ப் ரிப்பேர், ஃப்ரிட்ஜ் ரிப்பேர்னு தொடர்ச்சியாக அப்ளையன்சஸ் ஒவ்வொன்றா ரிப்பேர் ஆகி கொண்டிருந்தது. என்னிடம் எல்லாம் இருந்தது, ஆனால் அதே நேரத்தில் என்னிடம் எதுவுமே இல்லை, எதையுமே என்னால் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் வருத்தப்பட்டு கொண்டிருந்த இந்த அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பதும், லாபஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் என்பதும், தசம கேந்திரத்தில் சனி பகவான் அனுகூலமான பலன் என்பதும், இனி மே மாதத்தில் இவர்களுக்கு
பாக்யஸ்தானத்தில் பாக்யராகு குருவின் பார்வையை பெற இருப்பதும் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய விஸ்வாவசு வருடத்தின் தொடக்கத்தில் லாபஸ்தானத்தில் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம் என்பதும் இவர்களது வாழ்வில் மேலும் உச்சம் வெளிச்சம் உச்சம் வெளிச்சம் என்று தொடர்ச்சியாக வெற்றி மேல் வெற்றியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. சார் ஏதாவது பரிகாரம் அப்படின்னு என்று கேட்டால், ராசியில் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பிரதானமான முருகன் கோயில், குன்றத்தூர் முருகனாக இருக்கலாம், திருப்போரூர் முருகனாக இருக்கலாம், மயிலம் முருகனாக இருக்கலாம், திருச்செந்தூராக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், பழமுதிர் சோலையாக இருக்கலாம், கந்தங்கோட்டமாக இருக்கலாம், சிறுவாபுரியாக இருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு அருகே எந்த ஒரு பிரதானமான முருகன் கோயில் இருக்கிறதோ செவ்வாய்க்கிழமைகளில் அங்கே சென்று அர்ச்சனை அல்லது அபிஷேகம் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்தால் போதுமானது. மேலும் மேலும் பல வெற்றிகள் இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதற்கேற்றாற் போல் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள், பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள். சார், ஏப்ரல் மாதம் நீங்கள் சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் ஏற்கனவே பேசியிருந்தீங்க. அஷ்டம சனியில் டோட்டலாகவே லாக் ஆகி ஒன்றுமே இல்லாமல் சின்ன பின்னமானது கடகராசிங்கிறத நீங்களே உங்களுடைய வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதில் பார்த்தா என்னாச்சு, இந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நான் அதிகமாக பேசியிருந்தேன். அப்போது அந்த கமெண்ட்ஸ் எழுதக்கூடிய ஒரு நபர், சார் நீங்கள் சொல்கிற வரை இந்த பூச நட்சத்திரம் தான் சார், நான் டோட்டலாக எல்லாத்தையும் விட்டுட்டு மொத்தமாக பிச்சை எடுக்க போயிடலான்னு பார்க்குறேன் சார், அவ்வளோ பிரச்சனை சார் எனக்குன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். அதுக்கு இன்னொருத்தர், அவர் நானும் பூச நட்சத்திரம்தான், நானும் இந்த கூட்டணியில் சேர்ந்துக்கலாம், நானும் பூச நட்சத்திரம்தான், நானும் ஒரு திருவோடோட வரப்போகிறேன் அப்படின்னு ஒரு 40 பேர் ஒரே ஒரு கமெண்ட்டுக்கு கூட்டாக அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, நம்ம பூச நட்சத்திரம் எல்லாம் நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம பிச்சை எடுக்கவே போயிடலாம். இதை சொல்வதற்கே எனக்கு மிகவும் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. இருந்தாலும் இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தந்தூரி அடுப்பில் போட்டு வதக்குவதை போல் மொத்தமாக உங்களை இது நாள் வரை கிட்டத்தட்ட 5 வருடமாக ரோஸ்ட் செய்த அந்த சனி பகவான் இப்பொழுது உங்களை விட்டு வெளியே போய் பாக்ய சனியாக அமர்ந்து விட்டார். 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனிக்கு பாக்ய சனின்னு பேர். அப்போது அவர் நிறைய பாக்கியங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். சார், எங்களுக்கு ஒன்றும் பெரிய பாக்கியமோ ப்ளஸ் பாயிண்டோலாம் வேண்டாம் சார், மைனஸ் இல்லாமல் இருந்தால் அதுவே எங்களுக்கு போதுமானது, அதையே நாங்கள் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எடுத்துக்கொள்வோம் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. இருந்தாலும் ஒரு பள்ளத்தில் நாம் இறங்கினால் எவ்வாறு ஒரு மேட்டுக்கு வந்தால்தான் ஒரு சமநிலைக்கு வர முடியுமோ, இப்பொழுது நீங்கள் மேலே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இதே பாகியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் என்பதும் புதன் இங்கு நீசபங்க ராஜயோகம் என்று சொல்வதும் உங்களுக்கு கடகராசிக்கு வெற்றி ஸ்தானாதிபதி, சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதியின் கூட்டணி. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா லாபஸ்தானாதிபதி உச்சம் இந்த மாதம் முழுவதுமே. அப்போது உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். இதையும் தவிர இந்த ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் என்பவர் விஸ்வாவசு என்று சொல்லக்கூடிய இந்த சித்திரை மாதத்தின் தொடக்கத்தில் மேஷராசியில் உச்சமடைகிறார். அதாவது கடகத்துக்கு தனஸ்தானாதிபதி உச்சம் என்றால் அப்பொழுது அந்த தனம் என்பது கண்டிப்பாக இவர்களுக்கு வந்துதான் ஆக வேண்டும். தொழில் ரீதியாக, இடங்கள் ரீதியாக, ஒரு இடத்தை விற்று வர வேண்டிய வருமானமாக இருக்கலாம். இதனால் வரை சார் பேமெண்ட்டு சேங்ஷன் ஆகிடுச்சு,
ஆனால் என் கைக்கு வரலை என்று வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு அந்த பேமெண்ட் என்பது கண்டிப்பாக அவர்களை தேடி வரும். மேலும் இவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஒரு நிகரற்ற லாபத்தை இங்கு குரு பகவான் கண்டிப்பாக கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இவர் உங்களுக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். மேலும் இவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார் என்பது முயற்சிகளில் வெற்றி. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகத்தின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கட்டுப்படும். உங்களது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை அனுசரித்து, அது கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், திருமணத்துக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும். 7ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதனால் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் லாபம் வரும். நடுவயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இதனால் வரை ஒரு விதத்தில் உடைந்து போய்விட்டார்கள், ஒரு டிப்ரெஷனில் இருந்தார்கள். இப்பொழுது சமநிலைக்கு வந்து திருமண வாய்ப்புகளுக்கு இதனால் வரை வாய்ப்புகள் வந்தும் நாங்கள் ரெடி இல்லை, நாங்கள் ஓகே இல்லை என்று சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு மிடுக்காக, ஒரு துடுக்காக, ஒரு பொலிவாக வந்து நிற்பார்கள். எனவே இவர்களுக்கு 3ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அனுகூலமாக இருக்குது. சார் கடகராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸு தானா, ஏதாவது ஒரு மைனஸ் தேடி சொல்லுங்கள் சார் என்று சொன்னால், 12ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவர் இந்த மாதத்தின் நடுப்பாதியில் உங்களது ராசிக்கு வந்து விடுவார். 12ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது இந்த ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன், ஜிம் செய்கிறேன், வாக்கிங் செய்கிறேன் என்று நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது உடலை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா சின்ன சின்ன காயங்கள் ஏதாவது ஏற்படும். குறிப்பாக பாதங்களில் ஏற்படும். இரவு நேரத்தில் நீங்கள் தூக்கத்துக்கு போகும் பொழுது கொஞ்சம் உங்களை புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளுங்கள். தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். இயந்திரங்கள் வாங்கும் பொழுது ஒருவேளை அது செகண்ட் ஹேண்ட் இயந்திரமாக இருந்தால் அந்த இயந்திரம் சம்பந்தப்பட்ட வல்லுநர்களை அழைத்து அந்த குவாலிட்டி கரெக்டாக இருக்கா, அந்த எக்யூப்மெண்ட் கரெக்டாக இருக்கா என்று செக் செய்து கொள்ளுங்கள். முடிந்தவரை உங்களது சகோதரர்களுடன் கொஞ்சம் சண்டை போடுவதை தவிர்த்துவிட்டு மௌனமாக இருப்பது புத்திசாலித்தனம். இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் பக்குவமாகவும் அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். புதுசாக ஒரு இடம் வாங்கும் பொழுது அந்த இடத்துல ஏதாவது டாக்குமெண்ட் மிஸ்டேக் இருக்கா, ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடம் சார்ந்த வல்லுநர்களிடம் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இதெல்லாம் கொஞ்ச நாட்கள் தான். பிறகு செவ்வாய் என்பவர் ராசியில் வந்து நீசம், பிறகு அவர் நீச வக்கரம் என்பது உச்சபலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும். ஒரே வார்த்தையில் சொன்னால் ஒரு கச்சிதமான வெற்றியை கடகராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெறுவார்கள். சார் இப்போ இவர்களுக்கு என்ன சார் பரிகாரம் அப்படின்னு கேட்டால், 12ஆம் வீட்டில் செவ்வாய் என்பவர் மண், பூமியை குறிகாட்டுகிறார். வீட்டிலேருந்து காலையில் வெளியில் வரும் பொழுது அந்த மண்ணை நீங்கள் கையில் எடுத்து அதனை வணங்குங்கள். மேலும் இந்த செவ்வாய் என்பது அங்காரகன் முருகப்பெருமானை குறிகாட்டுவதனால் செவ்வாய்க்கிழமைகளில் உங்கள் வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பிரதானமான முருக வழிபாடு, அர்ச்சனையாக இருக்கலாம், அபிஷேகமாக இருக்கலாம், செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெறுவீர்கள். இதன் காரணம் உங்களுக்கு தனஸ்தானாதிபதி சூரியன் உச்சம். மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது என்பதும் அக்னி தத்துவமாக இருக்கக்கூடிய சிவனை வழிபடுவது, அதாவது திருவண்ணாமலை போல் ஒரு பிரதானமான கோயிலில் நீங்கள் சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில், திங்கட்கிழமைகளில், பௌர்ணமி தினங்களில் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி பெற முடியும். சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியாதிபதி சூரியன்னாவே இந்த காலில் சுடுதண்ணி ஊற்றினா எப்படி ஒருத்தங்க மிகவும் பரபரப்பாகவும், துடிதுடிப்பாகவும், வேகமாகவும், ஒரு கெத்தாகவும், இப்போல்லாம் அந்த படத்துலலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அலர்ட்டாக, ஒரு ஸ்பீடாக, ஒரு அட்ராக்ஷனாக
வந்து இறங்கும் பொழுதே ஒரு கெத்தாக இறங்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். ஆனால் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்வது போல் தான் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுடைய நிலைமை இருக்கிறது. இதன் காரணம் இவர்களுக்கு இதனால் வரை 7ஆம் வீட்டில் இருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது 8ஆம் வீட்டிற்கு வந்திருக்கிறது. அஷ்டம சனி என்று எல்லாருமே சொல்கிறார்கள். ஏராளமான கஷ்டத்தை இந்த அஷ்டம சனி எங்களுக்கு கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தில் எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு பயப்படுவதற்கு காரணம் தேவையில்லை. எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இது நாள் வரை 7ஆம் வீட்டில் இருந்த அந்த கண்டச்சனி தான் இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படி இல்லை. 8ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் உங்களுக்கு ஏராளமான பிரச்சனைகளையும் தொல்லைகளையும் இது நாள் வரை கொடுத்து கொண்டுதான் இருந்தார். அவர் அடுத்த மாதமே உங்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். சார், அப்போது 7ஆம் வீட்டில் இருந்த சனியை விட 7ஆம் வீட்டில் இருந்த ராகு எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கத்தானே சார் போறார் அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் ராகுவை பார்க்க இருப்பதனால் இந்த ராகுவின் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களை பாதிக்காமல் மேலும் மேலும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது நீங்கள் அஷ்டம சனியிலிருந்து வரக்கூடிய ஒரு கஷ்டம் கொஞ்சம் என்று சொன்னாலும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த ஒரு பெரிய கிரகம் அந்த இடத்தை விட்டு வெளியே போவது என்பது உங்களுக்கு ஒரு ப்ளஸ். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்று சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உங்களுக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சம். அப்போ உச்ச பலம் என்பது ஆட்சி பலத்தை விட அதிகம். நீங்கள் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சூரியனுக்கு வீடு கொடுத்த இதே செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது குருவின் வீட்டை செவ்வாய் பார்ப்பதும் செவ்வாயின் வீட்டை குரு பார்ப்பதும், அதாவது சுகஸ்தானத்தை பஞ்சமாதிபதி பார்ப்பதும் பஞ்சமஸ்தானத்தை சுகஸ்தானாதிபதி மற்றும் பாக்யாதிபதி பார்ப்பதும் கண்டிப்பாக அபிவிருத்தி என்பது கொடுக்கும். 2ஆம் வீட்டை புதன் நீசபங்க ராஜயோகம் அடைந்து பார்க்கிறார். ஒரு கிரகம் அந்த வீட்டில் இருந்தால் எந்த பலமோ கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 90% அந்த கிரகம் அதே வீட்டை பார்க்கும் பொழுது திருஷ்டி பலம், பார்வை பலமாக வருகிறது. இப்போ தனஸ்தானாதிபதி வெற்றி ஸ்தானாதிபதி கூட்டணி, அதில் வெற்றி ஸ்தானாதிபதி உச்சம், தனஸ்தானாதிபதியே லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வந்து இந்த கூட்டணி என்பது உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்ப்பதனால் தனம் மற்றும் வெற்றி மற்றும் லாபம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். பாக்யஸ்தானாதிபதி லாபத்தில், அதனால் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய அந்த பாக்கிகள் மேலும் மேலும் அனுகூலம் என்பதை நீங்கள் பெற முடியும். இதையும் தவிர நிறைய ஆர்டர்ஸ், நிறைய ஒர்க், நிறைய கம்ஃபர்ட் என்பது உங்களை தேடி வரும். வரக்கூடிய ஆர்டர்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் செய்வதற்கு பொதுவாகவே நீங்கள் பரபரப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் தான். இந்த சனி பயிற்சி கண்ட சனியாக வந்த பிறகு கொஞ்சம் டவுனாகவும் டல்லாகவும் இருந்த அதே சிம்ம ராசிக்காரர்கள் இப்பொழுது ஒரு ஃபோனை நம்ம எப்படி ஒரு ஃப்ளைட் மோடிலேருந்து ஆக்டிவ் மோடுக்கு மாற்றுவோமோ அதை போல் மீண்டும் இவர்கள் ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த ஒரு பீரியடை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்து இது நாள் வரை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் மேலும் மேலும் குழப்பமும், ஒரு சில சிம்மராசிக்காரர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை, டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருந்தார். இதன் காரணம் நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு லவ் ஃபெயிலியர், லவ் பிரேக்கப், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நின்று போய்விட்டது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போகும் பொழுது அந்த டாக்குமெண்ட்டில் ப்ராப்ளம்னு தெரிய வந்ததுக்கப்புறம் கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்க முடியலை, ப்ராப்பர்ட்டியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியவில்லை. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. உயர்கல்வி இதில் தடை, வெளிநாட்டுக்கு போனால் அங்கேயும் பிரச்சனை, லீகல் ப்ராப்ளம், இல்லீகல் ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய டென்ஷன்ஸையும் கோபத்தையும் இவர்கள் அவங்களுக்குள் சுமந்து கொண்டுதான் இது நாள் வரை இருந்தார்கள். படிப்படியாக இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயமாக விலகும்.
தேடி தேடி பார்த்தோம்னா ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னா அந்த அஷ்டம சனி மட்டும்தான் கொஞ்சம் உடல் உபாதைகளை கொடுப்பார். வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நைட் டைமில் லேட் ஃபுட் எடுக்கிறது, ரொம்பவும் ஸ்பைசி ஃபுட் எடுக்கிறது, அசிடிக் ஃபுட் எடுக்கிறது போன்ற விஷயங்களை கவனமாக பார்த்து கொண்டு மிதமான உணவுகள், இயற்கையான உணவுகள், ரொம்ப கெமிக்கல்ஸு கலர் ஃபுட்டெல்லாம் அவாய்டு பண்ணிவிட்டு ஒரு ஆப்டிமைஸ்டு பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கொள்வது, உடல் பயிற்சி செய்து உடம்பை கச்சிதமாக வைத்து கொள்வதெல்லாம் உங்களுக்கு நிறைய விதத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் தெரியாத நபர்களுக்கு கிரெடிட் கொடுப்பது, தெரியாத நபர்களுக்கு ஆர்டர் கொடுப்பது, குவாலிட்டி செக் பண்ணாமல் பொருட்களை அனுப்புவது, கவர்மெண்ட் ரூல்ஸை மீறாமல் கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் ஒரு சேஃப் மோடில் பயணிப்பதன் மூலம் நிறைய சிம்ம ராசிக்காரர்கள் நிறைய பிரச்சனைகளிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம். இதே மே மாதத்தில் இவர்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் வர இருப்பதனால் மேலும் மேலும் அபிவிருத்தியும் வாய்ப்புகளும் நிறைய புதிய சந்தர்ப்பங்களையும் இவர்கள் பெறுவார்கள். ஒரு வருட காலம் இவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சார், அஷ்டம சனி 2.5 வருஷம் சார், நீங்கள் என்ன சார் 1 வருஷம்னு சொல்கிறீங்களே என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. சனி பகவான் 1 வருடத்தில் கடகராசிக்கு வந்த பிறகு அவர் 9ஆம் பார்வையாக அதாவது குரு பகவான் 1 வருடத்தில் கடகத்துக்கு வந்த பிறகு அவர் 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்க தொடங்கி விடுவார். 1 வருடம் மட்டும் நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனைகள் என்பது வராது. நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் சைவ உணவு எடுத்துக்கொண்டு உபவாசம் இருந்து தொடர்ச்சியாக அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அன்னதானங்கள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், கைவிடப்பட்ட குழந்தைகள், வயதில் மூத்த நபர்கள், துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வாருங்கள். தலைக்கு வரக்கூடிய விஷயம் தலைப்பாகையுடன் போய்விடும் என்று சொல்வார்கள். அதை போல் எந்த ஒரு பிரச்சனையிலிருந்தும் எளிதாக வெளிவருவதற்கு இந்த ஆன்மீகமும் இந்த வழிபாடும் உங்களை வழிநடத்தும். கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா கன்னிராசிக்காரர்களுக்கும் ஒரு பயம் என்னென்னா, சார் இது நாள் வரைக்கும் சனி பகவான் 6ஆம் வீட்டில் தான் சார் இருந்தார், இப்போ அவர் 7ஆம் வீட்டுக்கு வந்துட்டார், இது கண்டச்சனின்னு சொல்கிறாங்களே, இதனால் எங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வருமோ, எல்லாரும் நாங்கள் ரொம்ப டல் ஆகிடுவோம், ஒரு மாதிரி சோம்பலாக இருப்போம், வர வேண்டிய விஷயங்கள்லாம் கட் ஆகிடும், திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் வரும், புதுசாக திருமணம் ஆனவர்களாக இருந்தால் பிரச்சனை வருமா? ஏற்கனவே எங்களுக்கு ராசியில் கேது பகவான் வந்து உட்காந்து நாங்கள்லாம் ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் எங்களை ஒரு மாதிரி டல்லாகவும் ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸாகவும் எந்த விஷயத்தையும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முடங்கி போன மாதிரி ஒரு இடத்துல எங்களை உட்கார வச்சுட்டாங்க. என்னன்னே தெரியாத இன்ஃபெக்ஷன், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இதுக்கு நாங்கள் அலோபதி பார்க்குறதா, ஹோமியோபதி பார்க்குறதா, சித்தா பார்க்குறதா, மைண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், யோகா பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கன்னெலாம் சொல்கிறாங்க. ராசிக்கு குரு பார்வை வந்தாலும் பெருசாக எங்களுக்கு மூமெண்ட் கிடைக்கலையே என்று வருத்தப்படக்கூடிய இந்த கன்னிராசி நபர்களுக்கு இந்த 7ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் என்பவர் கண்டச்சனியாகத்தான் இப்பொழுது வந்திருக்கிறார். இது ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டால் இதிலிருந்து ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டிலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். என்ன சார் அந்த மைனஸ் பாயிண்ட் என்ன? அடுத்த மாதம் உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருந்த இந்த ராகு பகவான் 6ஆம் வீட்டில் வந்து அமர்கிறார். இவரையும் குரு பார்க்க இருக்கிறார். இப்போ உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ராசியில் இருந்த கேது மட்டும் பிரச்சனைகளை கொடுக்கவில்லை. 7ஆம் வீட்டில் இருந்த ராகு என்பவர் நிறைய அந்த லவ் பிரேக்கப்பு, திருமணம் ஆனவர்களுக்குள் பிரச்சனைகள், செப்பரேஷன், வியாபார கூட்டாளிகளுக்குள் பிரச்சனைகள், வெளிநாட்டுக்கு சென்று நமக்கு லீகல் ப்ராப்ளம்ஸ், இல்லீகல் ப்ராப்ளம்ஸ் அனைத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருந்தார். இவர் இனி உங்களுக்கு அனுகூலமான ஒரு இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இனி இவர் உங்களுக்கு ஒரு அனுகூலமான இடத்தில் வந்து அமர இருக்கிறார்.
அதையும் தவிர இந்த மாதத்தின் தொடக்கத்தில் விரயஸ்தானாதிபதி 7ஆம் வீட்டில் இருந்தாலும் இந்த விரயஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கு பிறகு அஷ்டமத்தில் மறைகிறார். மாதத்தின் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டில் செவ்வாய், இவர் பிறகு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நீசமடைந்தாலும் நீச வக்கரம் என்ற ஒரு உச்ச பலத்தை அடைய இருக்கிறார். ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இந்த 7ல் இருக்கக்கூடிய ஒரு சனி சின்ன மைனஸ் என்று எடுத்துக்கொண்டாலும் உங்கள் ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமாக வருவதனால் பெரிதாக ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டார். இவர் சனி உங்களுக்கு 5, 6 வீடுகளுக்கு அதிபதி என்பதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன், டென்ஷன். புதுசாக குழந்தைய போய் ஒரு ஸ்கூலில் சேர்க்குறேன், ஒரு காலேஜில் சேர்க்குறேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா, அவங்க கோர்ஸில் சேரும்பொழுது நாங்கள் ஜாப் பிளேஸ்மெண்ட் கொடுக்குறோம், 100% கேரண்டின்னு சொல்லுவாங்க. கடைசியில் கோர்ஸ் முடியும் பொழுது இப்போ தான் அது வெய்வர் ஆகிடுச்சு, நீங்களாக ஜாபுக்கு பார்த்துக்கணும்னு சொல்லுவாங்க. அதை நம்பி கடனில் போய் லாக் ஆகாமல் புதுசாக ஒரு டீச்சிங் மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணாமல் இது நாள் வரை எவ்வாறு பயணித்தீர்களோ அவ்வாறு பயணித்தால் போதும். இது 2.5 வருஷமா என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். 1 வருடத்தில் இதே சனி பகவானை குரு பார்க்க இருப்பதனால் 1 வருடம் மட்டும் நீங்கள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய போனஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதி புதன் 7ஆம் வீட்டில் நீசம் அடைந்து இவர் நீசபங்க ராஜயோகம் பெறுவது என்பது உங்களுக்கு ஒரு விபரீத ராஜயோகமாக, அதாவது பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது என்பது பாவக புஷ்டியாக, ராசியாதிபதி தனஸ்தானாதிபதி கூட்டணி என்பது இங்கு ஜீவனாதிபதி பாக்யாதிபதியின் கூட்டணியாக வந்து சமசப்தமாக ராசியை பார்ப்பது என்பது மாளவிகா யோகமாக, பிறகு 9, 10 அதிபதிகளின் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகமாகவும் வந்து ராகு கேதுக்குள் அனைத்து கிரகமும் அமர்ந்து இவை காலசர்ப்ப தோஷமாக இல்லாமல் காலசர்ப்ப யோகமாக வருவது என்பதும் மேலும் மேலும் அபிவிருத்தியை கொடுக்கும் என்பதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இங்கு கன்னிராசியின் அதிபதி புதன் என்பவர் மகாவிஷ்ணுவை குறிகாட்டக்கூடிய ஒரு கிரகமாகவும், இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி சுக்கிரன் என்பது மகாலட்சுமியை குறிகாட்டக்கூடிய ஒரு கிரகமாகவும், இந்த கூட்டணி என்பது 7ஆம் வீட்டில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக நமக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக வருகிறது. இந்த உச்ச சுக்கிரன் ராசியை பார்ப்பது என்பது ஒரு இளமை மாறாத தோற்றம், ஒரு பூரிப்பு, ஒரு பிரகாசமான ஒரு ஒளி வட்டம் என்பது நம் முகத்தில் தெரியும். ஸோ காலையில் எந்திரிச்சு கண்ணாடியை பார்க்கும்போது என்னப்பா இவருக்கு ஒரு 10 வயசு குறைந்தது போல் பளிச்சென்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிறாரே என்பது போல் ஒரு பூரிப்பு, ஒரு அட்ராக்ஷன். இந்த புவி ஈர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்லாம் இப்போல்லாம் ஹோட்டல்லலாம் ரூம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களது முகத்தில், உங்களது தோற்றத்தில், ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு போட்டால் கூட ஒரு நல்ல ஒரு டிசைனர் வேர் மாதிரி, ஒரு நல்ல ஒரு பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு பளிச்சின்னு ஒரு தோற்றம் இயற்கையாகவே தெரியும். குறிப்பாக இந்த ஊடகங்களில் இருக்கக்கூடியவங்க, கலைகளை தொழிலாக எடுத்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஆனால் எங்கே கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு என்பது வரும். தவிர்ப்பது நலம், தவிர்ப்பது கடினம். இந்த காலகட்டங்களில் நான் இதெல்லாம் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக சொல்லணும்னு தேவையில்லை. இருந்தாலும் யார் இப்போ எங்கே கேமரா வச்சுக்கிறாங்க, எங்கே எதை ரெக்கார்டு பண்ணுறாங்கன்னெலாம் தெரிய மாட்டேங்குது. வரும்போதே பேனா மாதிரி தான் இங்கே வச்சுருக்கிறாங்க, அந்த பேனாலேயே கேமரா இருக்குது. அதனால் இந்த ஈர்ப்பு விதிகளில் போய் மாட்டிக்கொள்ளாமல் நீங்கள் உங்களை பார்த்து கொள்ளுங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் பிரமாதமான ஒரு வெற்றிகள் என்பது இருக்குது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் என்ன பண்ணோம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு மேட்டரில் எதையாவது பேசிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எங்கேயாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவில் போட்டிருப்பாங்க. நாளைக்கு இவருக்கு நிஜமாகவே ஒரு மேரேஜ் ஆஃபர் அந்த பொண்ணுக்கோ பையனுக்கோ வரும்போது இவங்களுடைய விஷயத்தை அங்கே ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா இவருக்கு ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் கண்களில் தென்பட்டு அதனால் திருமணம் வரக்கூடிய வாய்ப்புகளை
தடை பண்ணும். இதுதான் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முடிந்தவரை காரியங்களை தள்ளி போடாமல் அந்தந்த விஷயங்களை அன்றன்று முடிப்பது என்பது புத்திசாலித்தனம். வழிபாடு என்று வரும்பொழுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு, தொடர்ச்சியாக மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளிலும் புதன்கிழமைகளிலும் செய்வதன் மூலம் மேலும் மேலும் அபிவிருத்தி என்பது பெற முடியும். இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு செழிப்பாக இருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக வரும். நோய்களிலிருந்து வெளிவரக்கூடிய காலகட்டம் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். துளாராசி தூள் கலப்பும் அப்படிங்கிறது இந்த மாதமும் தொடருமா அப்படின்னா கண்டிப்பாக தொடரும். இவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது 2 கிரகம். ஒன்று அஷ்டம குரு, இன்னொன்று 12ஆம் வீட்டில் இருந்த இந்த கேது என்ற ஒரு கிரகம். இந்த ரெண்டுமே இவர்களுக்கு ஒரு நெகட்டிவை கொடுத்தது. பல விஷயங்களில் இவர்களை முடக்கியது. இவர்களுக்கு வர வேண்டிய பணம் என்பதும் வருமானம் என்பதும் வராமல் பிளாக் ஆனது. அது மட்டுமா அப்படின்னா நிறைய துளாராசிக்காரர்களுக்கு லீகல் ப்ராப்ளம், வம்பு வழக்கு, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய துளாராசிக்காரர்களுடைய இடத்த வாடகைக்கு விட்டு வந்தவங்க இடத்தையோ வீட்டையோ காலி பண்ணவில்லை, வெளிநாட்டில் போய் மாட்டிக்கொண்டார்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி இல்லாமல் போனது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் துளாராசிக்காரர்கள் துக்கத்தை மட்டும்தான் இதனால் வரை சந்தித்தார்கள். நிறைய கடனை வாங்கி கொண்டார்கள். கடனை அடைப்பதற்கு ஒரு வட்டி, அந்த கடனுக்கு இன்னொரு வட்டி, அந்த வட்டிக்கு இன்னொரு கடன் அப்படின்னு ஒரு தொடர்ச்சியாக ஒரு வட்டத்துக்குள் சிக்கி ஒரு சிலந்தி மாதிரி மாட்டிக்கொண்டார்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் இவர்களுக்கு லாபஸ்தானாதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு கணக்கில் லாபஸ்தானாதிபதி உச்சம். அப்போது இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள். இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இதனால் வரை இவர்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கிறது முதல் அர்த்தம். இனி இவர்கள் லாபம் என்பதை கண்களில் பார்ப்பார்கள், கைகளில் பெறுவார்கள். கேட்பதற்கே எந்த அளவுக்கு நன்றாக இருக்கிறது. ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம் என்பதும், இந்த ராசியாதிபதி பாக்யாதிபதியின் கூட்டணி என்பதும் இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறது. இவர்களுக்கு 12ஆம் வீட்டில் இருந்த அந்த கேதுங்கிற கிரகம் நிறைய நெகட்டிவை இதனால் வரை கொடுத்தது அப்படின்னு என்று சொன்னேன் அல்லவா. இப்பொழுது ராசியாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். குரு இந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார். இதே 12ஆம் வீட்டின் அதிபதியான புதனும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை பார்ப்பது என்பது இவர்களுக்கு இந்த கேது என்பவர் ப்ளஸ்ஸாக மாறிவிடுவார். ஏன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய காசை போய் முடக்கம் பண்ணி அதற்காக கடனை வாங்கி இப்பொழுது இந்த பணம் திரும்ப வருமா என்று தெரியவில்லை, எங்கே போய்விட்டது என்றும் எங்களுக்கு புரியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாட்டில் போய் வேலைக்கு சேர்ந்து, அதாவது ஊரில் இருந்த நிறைய காசை அடமானம் வச்சு, நகையை அடமானம் வச்சு, ஒரு ஏஜென்ட்டிட்ட மொத்த ரொக்கத்தையும் கொடுத்து வெளிநாட்டில் போய் அவங்க சொன்ன சம்பளம் வரல அப்படிங்கும்போது ஊருக்கு பணமும் எங்களால் அனுப்ப முடியவில்லை, அந்த வாங்கின கடனுக்கு வட்டியும் திரும்ப கொடுக்க முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு வழி பிறக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா ராசியாதிபதியே உச்சமடையுது. அவர் 6ஆம் வீட்டில் போய் உச்சமடைஞ்சாலும் இந்த 6ஆம் வீட்டை நீங்கள் 10ஆம் வீட்டுக்கு 9ஆம் வீடாகவும் 9ஆம் வீட்டுக்கு 10ஆம் வீடாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் அபிவிருத்தி என்பது பெறும். 6ஆம் வீட்டில் சனி பகவானின் சஞ்சாரம் என்பது
உங்களது உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும். துளாராசிக்காரர்கள் ராசியில் சனி உச்சம்னா அவர்கள் கடுமையான உழைப்பை வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறார்கள். அதற்குண்டான அங்கீகாரமும் வருமானமும் அவர்களுக்கு வர வேண்டும், அவ்வளவுதான். இது நாள் வரை அந்த அங்கீகாரமும் வருமானமும் வரவில்லை. இனி வாய்ப்புகளும் வரும், அங்கீகாரமும் வரும், மேலும் மேலும் வருமானம் வரும். அதுவும் அல்லாமல் நிறைய புதிய ஆர்டர்ஸ், புதிய புக்கிங்ஸ் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். மாதத்தின் தொடக்கத்தில் உங்களுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர் 10ஆம் வீட்டுக்கு, அதாவது தசம கேந்திரத்துக்கு வர இருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணைவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நீங்கள் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக பெற முடியும். மேலும் இந்த ரியல் எஸ்டேட், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபார்மா, செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ், கவர்மெண்ட் சர்வீசஸ் போன்ற துறைகளில் இருப்பவர்கள் தங்களது துறை தொழில் சார்ந்து, அது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது வேலை வாய்ப்பாக இருந்தாலும், அபிவிருத்தி என்பதும் அடுத்த காலகட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. மேலும் இவர்கள் இந்த மே மாதத்தில் 2 முக்கியமான விஷயத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். ஒன்று, இந்த அஷ்டம குரு வெளியே வந்து பாக்கிய குருவாக ஆகி ராசியை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல், இங்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்பவர் 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வருவது மட்டுமல்லாமல், 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்பவர் 5ஆம் வீட்டுக்கு வந்து குருவின் பார்வையை பெற்று சுபம் என்ற ஒரு அமைப்பில் வருவது என்பது இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு ராகுவின் பார்வையில், 11ஆம் வீட்டில் கேது, அது அனுகூலமான பலன், 6ஆம் வீட்டில் சனி என்பவர் மேலும் அபிவிருத்தி கொடுப்பதாகவும், 9ஆம் வீட்டில் குரு என்பவர் ராசியை பார்ப்பதுமாக கிட்டத்தட்ட இந்த 4 நிலைகளிலும் அபிவிருத்தி என்பதை துளாராசிக்காரர்கள் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதனால் வரை பிரச்சனைகள் மற்றும் துக்கத்தில் மாட்டி சித்திரவதைப்பட்டு சின்னா பின்னமாக சிதைந்து போன துளாராசிக்காரர்களுக்கு ஒரு வெகு நாட்களுக்கு பிறகு ஒரு நன்றாக, அனுகூலமாக, பாக்கியமாக இந்த கிரக நிலைகள் வருகிறது. இதன் ஃபவுண்டேஷன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. தேவையில்லாத விஷயத்தை வெளியே அனுப்பிவிட்டு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளில் எது நல்ல வாய்ப்பு என்பதை நீங்களாகவே செல்ஃப் கவுன்சிலிங், பயிற்சி, முயற்சி, யோகா, தியானம் போன்ற ஆக்கப்பூர்வமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்தி, ஒரு 10 விஷயம் உங்களை நோக்கி வருகிறது என்றால் தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு ப்ளஸ் அதிகமாகவும் மைனஸ் மிகவும் கம்மியாகத்தான் வருகிறது. எனவே அனுகூலமான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். பரிகாரம் என்று வரும்பொழுது வெள்ளிக்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில், ராகு காலங்களில் துர்கா வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். துளாராசிக்காரர்கள் ஒரு பெரிய மாற்றத்துக்கு உண்டான ஒரு அஸ்திவாரமாக, ஒரு ஃபவுண்டேஷனாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கிறது. கவனமாக மேலே செல்லவும், அனுகூலமாக மேலே செல்லவும் வாழ்த்துக்கள். நன்றி. விருச்சிக ராசியை எடுத்துக்கொள்வோம். இவர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பொதுவாகவே மிகவும் வேகமாகவும் மிகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு குரு பார்வை வந்த பிறகு நிறைய விஷயங்கள் கண்களில் தெரிந்தது, ஆனால் கைகளில் வரவில்லை. ஏன் சார் என்று கேட்டால், இவர்களுக்கு இது நாள் வரை ராசிக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த இந்த சனி பகவான் என்பவர் இவர்களது ராசிக்கு சத்ரு கிரகம், அப்படின்னா எதிரியாக வந்து அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருந்தார். இதனால் என்ன ஆனது என்றால், இவர்களுக்கு தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு விபத்து, அதாவது ஒரு ஹை ஸ்பீடில் போய் ஒரு வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆனால் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒத்துக்கலாம். சும்மா ரோட்டில் பார்க்கிங் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருப்பார்கள், அந்த வாகனத்தில் ஆக்சிடெண்ட்டு, ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்று இருப்பார்கள், தெரியாமல் யாராவது வந்து இவர்கள் மேல் வந்து இடித்தது, இவர்களுக்கும் இவர்களது மாத்தூர் வகையரா என்று சொல்லக்கூடிய இவர்களது தாய்க்கு நிகரான பெண்களுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இவர்களது தாய்
மனதிற்கு அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலை, விருப்பம் இல்லாத டிரான்ஸ்ஃபர், ஆஃபீஸில் நிறைய பாலிடிக்ஸு, வரவேண்டிய லாபம் என்பது எங்களுக்கு வரவில்லை, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சத்ரு தொல்லை, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி இல்லை என்று நிறைய விருச்சிக ராசிக்காரர்கள் விறுவிறுவென்று கீழே போய்விட்டார்கள். இப்போ இவர்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நியூஸு, பெஸ்ட்டு நியூஸு, அதுவும் குட் நியூஸ் என்று சொல்லணும்னா, ராசிக்கு 4ஆம் வீட்டில் இருந்த சனி பகவான் இப்பொழுது இவர்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டுக்கு போய் அமர்ந்து விட்டார். அப்போது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகி விட்டது. இனி வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை என்றால் அதனையே நீங்கள் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சனி பகவான் மூலமாக உங்களுக்கு மைனஸ் இல்லை. 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இதே ராகு பகவான் 4ஆம் வீட்டை நோக்கி பயணிக்கப் போகிறார் என்றாலும் இந்த ராகுவை குரு பார்க்க இருக்கிறார் என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அப்போது 4ஆம் வீடு என்பது உங்களுக்கு அனுகூலமாக அபிவிருத்தி பெறுகிறது. மேலும் இந்த பக்கம் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பதும், அவரை உங்களுக்கு பாக்யாதிபதி களத்திரஸ்தானாதிபதி பார்ப்பது என்பதும் மேலும் இந்த ஏப்ரல் மாதத்தில் அபிவிருத்தி என்பது கொடுக்கும். சுக்கிரன் உச்சம் என்பதும் சுக்கிரன் புதன் கூட்டணி என்பதும் இவர்களுக்கு இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் வியாபார கூட்டாளிக்கும் அபிவிருத்தி என்பதும் அனுகூலம் என்பதும் கொடுக்கும். அதன் மூலம் இவர்களும் மேலும் ப்ளஸ் பாயிண்ட் பெறுவார்கள். இந்த மாதம் முழுவதும் இவர்களுக்கு 5-7 பரிவர்த்தனை யோகம் என்பதும், ராசியாதிபதி தனஸ்தானத்தை பார்ப்பதும் தனஸ்தானாதிபதி ராசியை பார்ப்பது என்பதும் மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வயதை அனுசரித்து குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், வியாபாரம் தொழில் துறையாக இருந்தாலும் ஒரு வெற்றி என்பதும் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு குட் நியூஸ், அதாவது ஒரு குட் நியூஸ் வரணும். அந்த குட் நியூஸ் கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும். இவ்வளோ நாள் நம்ம செலவு செய்தது, டியூஷனுக்கு கூட்டிகிட்டு போனது, மியூசிக் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனது எல்லாமே அதில் ஒரு கப்பு வரும்பொழுதோ, அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் வரும்பொழுதோ, இவ்வளோ நாள் நம்ம ஸ்போர்ட்ஸ் கிளாஸ்க்கு கூட்டிகிட்டு போனோமே அதில் ஒரு மெடல் வரும்பொழுதோ நமக்கு ஒரு திருப்தி என்பது ஏற்படும். மேலும் இதையெல்லாம் தவிர இவர்களுக்கு ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் இந்த ஏப்ரல் 15 தேதியில், அதாவது இந்த விஸ்வாவசு என்ற ஒரு தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் உச்சமடைகிறார். ஜீவனாதிபதி உச்சம் என்பது ஜீவனம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், குறிப்பாக இந்த ஃபார்மா லைனில் இருக்கிறவங்க, மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் துறை போன்ற, அதாவது வியாபாரம் போன்ற விஷயங்களில் இருப்பவர்களுக்கு உச்ச பலம் அப்படின்னா இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தி என்பதும் நிறைய ஆர்டர்ஸ் என்பதும் கிடைக்கும். இதனை இவர்கள் ரொம்பவும் லாபகமாக ரொம்பவும் பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணினா கிட்டத்தட்ட வெகு நாட்கள் இவர்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் என்பது கிடைக்கும். இந்த மாதம் முழுவதுமே ராசிக்கு குரு பார்வை, லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பார்வை. இதே வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் எங்கே உச்சமடைகிறாரோ அதே வீட்டை செவ்வாய் பார்வை, அதாவது பாவகாதிபதி பாவகத்தை பார்க்கிறார் என்பதற்கு நிகரான பலன்களை ஏற்படுத்துவதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய சுப யோகங்களாக வரும். விருச்சிக ராசிக்கு இதையும் தவிர 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதனால் வயதை அனுசரித்து நிறைய திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய கான்டாக்ட், அதாவது ஒரு பாசிட்டிவ் கான்டாக்ட் என்பது வரும். அதன் மூலம் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொண்டு இந்த நபர் நமது வாழ்க்கைக்கு ஒத்து வருவாரா என்பதை நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தேடி தேடி பார்த்தாலும் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்ட் என்று எடுத்துக்கொண்டால் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்பவரும், மாதத்தின் தொடக்கத்தில் ராகு சூரியன் கூட்டணி என்பதும்
கொஞ்சம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சின்ன சின்ன உபத்திரம் என்பதை மட்டும் கொடுக்கும். இந்த ஃபைன் கட்டலை, இந்த டாக்ஸ் கட்டலை, அதற்காக நான் ஃபைன் கட்டுகிறேன் என்ற ஒரு அமைப்பில் வரும். இதை மட்டும் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் மாதத்தின் கடைசியில் செவ்வாய் என்பவர் நீசமடைந்தாலும் அவர் நீச வக்கரம் என்ற அமைப்பில் வந்து உச்சபலம் பெறவிருப்பதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய அபிவிருத்தியை இந்த ஏப்ரல் மாதத்தில் பெறுவார்கள் என்று சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் இந்த ராகு என்ற ஒரு கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலங்களில் துர்க்கையை வழிபாடு செய்வது என்பதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்க்கையை வழிபாடு செய்வது என்பதும் குறிப்பாக ராகு காலங்களில் வழிபாடு செய்வது என்பதும் மேலும் அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு கீழே போனார்களோ விறுவிறுவென மேலே எந்திரித்து வந்து ஒரு வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால் இந்த ஏப்ரல் மாதத்தை நீங்கள் முழுவதுமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்கே தொலைந்தீர்களோ அதே இடத்தில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள். நீங்கள் எங்கே இழந்தீர்களோ அதே இடத்தில் ஜெயிப்பீர்கள். நீங்கள் விட்டதை பிடித்து விடலாம். நீங்கள் ஒரு தொடாத தூரத்தை இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு ஃபவுண்டேஷன் போடும் பொழுது மேலும் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கிறது. இதனை பூரணமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். சார், தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் சொல்வது புரிகிறது. நிறைய தனுர் ராசிக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க, சார் இந்த சனி பயிற்சியில் இது நாள் வரைக்கும் 3ஆம் வீட்டில் எங்களுக்கு அனுகூலமாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 4ஆம் வீட்டுக்கு வந்துருச்சு. இது அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளை இந்த சனி பயிற்சி எங்களுக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே குரு பகவான் 6ஆம் வீட்டில் வந்து அமர்ந்து நாங்கள் நிறைய கடன், தோல்வி, நோய், மருத்துவரை மாற்றிக்கிட்டு லேபுக்கும் டெஸ்ட்டுக்கும் ஸ்கேனுக்குமா சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். கடன்காரர்கள் வந்து எங்களை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டோம். 10ஆம் வீட்டில் கேது பகவான் வந்து அமர்ந்து தொழிலில் ஏதோ ஒரு முடக்கம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் ஒன்றுமே முயற்சியே பண்ண வேணாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். பேசாமல் இருக்கிறோம். ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வச்சிடலாமான்னு தோணுது சார். இதுதான் சார் தனுர் ராசி. இப்போ புதுசாக எங்களுக்கு அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறாங்களே சார், தனுர் ராசி ஏதாவது தேருமா சார், பார்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்கிறார்கள். அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது எனக்கு நன்றாக புரிகிறது. 4ஆம் வீட்டில் சனி பகவான் வந்து அமர்கிறார். ஆனால் 4ஆம் வீட்டில் இருந்த ராகு பகவான் தான் நமக்கு நிறைய பிரச்சனைகளை இதனால் வரை கொடுத்து கொண்டிருந்தார். இவர் இப்பொழுது 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். வெற்றி ஸ்தானத்தில் ராகு பகவான் மே மாதத்தில் வந்து அமர இருக்கிறார். இதே மே மாதத்தில் உங்கள் ராசிக்கு குரு பார்வை வருகிறது. பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி. மேலும் பாவம் பலம் பெறும். இதே குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பார்ப்பது குரு சண்டால யோகமாக மேலும் மேலும் நிறைய வெற்றி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இந்த சுப கிரகங்களின் பெயர்ச்சி எல்லாம் வந்த நாளில் தான் வேலை செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதுக்கு 2 மாதம் முன்னாடியே தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விடும். அதனால் நீங்கள் தயாராகி விடுங்கள். இந்த ஏப்ரல் மாதத்தில் எடுத்துக்கொண்டோம்னா 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1-5-9 தொடர்பு என்பது உன்னதமான தொடர்பு. இந்த 9ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய சூரியன் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் என்பவர் உச்சம். இவர் தான் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறாரு. மேலும் இவர் 10ஆம் வீடு ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியான புதனின் கூட்டணியில் வந்து 4ஆம் வீட்டில் அமர்கிறார். இவர் தான் 7ஆம் வீட்டுக்கும் அதிபதியாகிறார். புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது 4ஆம் வீட்டில் புதன் நீசமாகி நீசமடைந்த வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் என்பது நீசபங்க ராஜயோகமாக வந்து இவை 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறது. 10-11 கூட்டணி
10ஆம் வீட்டை பார்க்கிறது. 9ஆம் வீட்டின் அதிபதி உச்சம் 11ஆம் வீட்டை பார்க்கிறது. எப்படி சுற்றி சுற்றி பார்த்தாலும் 9, 10, 11 வீடுகள் பலம் பெறுகிறது. சுக்கிரன் உச்சம் என்பது மாளவிகா யோகம். புதன் நீசபங்க ராஜயோகம் என்பது பஞ்சமகா புருஷ யோகம். குரு 6ஆம் வீட்டில் மறைஞ்சிருச்சேன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆனால் என் கணக்கில் இது 4, 6 பரிவர்த்தனை யோகம். இவை அனைத்துமே தனுர் ராசிக்கு அனுகூலமாக தான் இருக்குது. தொழில் வரும், வாய்ப்புகள் வரும், வெளிநாட்டு தொடர்பிலிருந்து அனுகூலம் பெற முடியும், லாபம் வரும். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி என்பது பார்ப்பதனால் வியாபார கூட்டாளிகள் என்பவர் உங்களுக்கு வருவார். இது நாள் வரைக்கும் ப்ராஜெக்ட் தான் சார் என்கிட்ட இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு இன்வெஸ்டர் வருவார். வரக்கூடிய காலகட்டத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்து கொள்ளுங்கள். உங்களது லைஃப் பார்ட்னர் மூலமாகவே நிறைய குட் நியூஸ். லைஃப் பார்ட்னருக்கு வேலை வாய்ப்பு வரும், அவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த அமைப்பு அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் இந்த ஒரு காரியத்தை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். 7ல் செவ்வாய் இருக்கிறார் சார், எங்களுக்கு ரொம்ப கோபம் வருது சார் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதத்தின் பாதியில் செவ்வாய் 8ஆம் வீட்டுக்கு போய்விடுவார். அப்பொழுது உங்களுக்கு அந்த கோபமும் உடலில் இருந்த ஒரு விதமான உஷ்ணமும் விலகிவிடும். அபிவிருத்தி என்பதை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். நிறைய தனுர் ராசிக்காரர்கள் இப்பொழுது இந்த லோன் போட்டு வீடு வாங்குவது, கார் வாங்குவது, அதன் மூலம் தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வது, அதனால் அந்த வீட்டில் அந்த இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையோ பையனையோ பார்க்குறதுக்கு ஒரு வரன் வரும் பொழுது ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். லைஃப்பில் சொசைட்டியில் ஒரு ஹை ஸ்டாண்டர்டுக்கு போகக்கூடிய அமைப்பு என்பது இப்பொழுது தனுர் ராசிக்கு வருகிறது. இவர்களுக்கு ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னா சூரியன் உச்சம் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட்டு. இன்னொரு ஹைலைட்டு சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் புதன் கூட்டணி, தொழில், லாபம், ஜீவனம், பாக்கியம், இந்த அனைத்து விஷயமுமே அந்தந்த தொழில் துறை சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய தனுர் ராசிக்காரர்களுக்கு அடுத்த கட்டம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை வரப்போகிறது. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏப்ரல் மாதத்தில் 8ஆம் வீட்டில் நீச பங்க ராஜயோகம், நீச வக்கரம் என்பதும் ராஜயோகமாக வருகிறது. குரு பார்வை ராசிக்கு கிடைக்க இருக்கிறது. குரு சண்டாள யோகமாக வரவிருப்பதனால் வெற்றி என்பதும் புகழ் என்பதும் இப்பொழுது ஒரு நபருக்கு எப்போ வரும் அப்படின்னா, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றினாலும், கடனை அடைத்தாலும், பணப்புழக்கம் வந்தாலும், ஒரு சந்தோஷம் இருந்தாலும், ஒரு புதிதாக நிறைய விஷயங்களை எடுத்து வெளியே சொல்பவராக இருந்தாலும், இதெல்லாம் இதில் நாள் வரைக்கும் இவர்களுக்கு இல்லை. இனி இவர்களுக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறது. சார் எல்லாமே நல்லா இருக்குது சார், தேடி பார்த்து ஏதாவது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்பவர் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இது மட்டும் ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதன் மூலம் இதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லேருந்து வெளிவர முடியும். வாகனங்களை கரெக்டாக பார்த்துக்கணும். டயர் மாற்றணும், ஒரு லாங் ஜேர்னி போகணுமா, இன்சூரன்ஸ் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்களை, வாகனங்களை சர்வீஸ் பண்ணி கொள்ளணும். ஜாதகர் வயதை அனுசரித்து தாயாரின் உடல்நிலை தேவையான அளவுக்கு சின்ன சின்ன டேப்லெட்ஸோ மெடிக்கல் விஷயங்களையோ கையில் வைத்து கொள்வது இவர்களுக்கு புத்திசாலித்தனம். மேலும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை நோக்கி காத்திருக்க தனுராசி நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அஸ்திவாரமாக, ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. முடிந்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனி பகவானுக்கு நலத்தீர்த்தத்தில் நீராடி இவர்கள் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம், குறிப்பாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், வாழ்வை இழந்த முதியவர்களுக்கு இவர்கள் அன்னதானம் செய்வது, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு ஏதாவது தான தர்ம உதவிகள் செய்வது, மேலும் இந்த ஆன்மீக நடைபயணம் போகும் பொழுது நடைபயணமாக போவது, பாதங்களில் செப்பல் இல்லாமல் போவது இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது.
மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். மகர ராசின்னு சொல்லும் பொழுதே ஒரு சந்தோஷமும் ஒரு சிரிப்பும் வருது. என்னென்னா, 7.5 சனி ஃபுல்லாக விட்டுருச்சு. இனி தேடி பார்த்தாலும் இன்னொரு 22.5 வருஷத்துக்கு 7.5 சனின்னு நம்ம கூப்பிட்டாலும் அவர் நம்ம பக்கம் வரப்போகிறதில்ல. இது நாள் வரைக்கும் ஒரு மாதிரி இந்த ஃபோனை இப்போ ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுட்டு இப்போ தான் அந்த ஃப்ளைட் மோடை ஓப்பன் பண்ணினா ஒரு ஆக்டிவ் மோடுக்குள்ளே வந்து சிக்னல் வரும் பாருங்கள் ஃபோனுக்கு. அதே சிச்சுவேஷன் தான். என்ன 7.5 சனியில் எல்லா மகர ராசிக்காரங்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, சனி பகவான் தான் எங்கள் ராசிக்கு அதிபதி சார், வி ஆர் சேட்டன்னு சொல்ல மாட்டாங்க, வி ஆர் சேட். அவர் எங்களை என்ன சார் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. ஆனால் சனி பகவான் என்ன சொல்லிட்டாரு, என் பசங்களை நான் தண்டிக்கலை, என் பசங்களை நான் கண்டிக்கலை அப்படின்னு நான் அடுத்த வீட்டு பசங்களை எப்படி கண்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மகரத்துக்கு நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுத்தார். என்னுடைய கஸ்டமர்ஸு, என் கிளைண்ட்ஸு மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நான் இதை முதல்லையே சொன்னேன். அவங்க ஒத்துக்கலை. ஆனாலும் அவர்களால் அந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியவில்லை. ராசிக்கு குரு பார்வை கிடைத்து விட்டது. இந்த ஏப்ரல் மாதம் இவர்களுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல் மகர ராசிக்காரர்கள் இந்த தீபாவளிக்கு வாங்கின பட்டாசுல மிச்சம் இருந்தால் இந்த 7.5 சனியில் போயிடுச்சுங்கிறத வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். இந்த சுக்கிரன்கிறவர் இவருக்கு தசம கேந்திரத்துக்கு அதிபதி. இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் உச்சம். இவர்களுக்கு மேலும் அபிவிருத்தியை கொடுக்கக்கூடியது இவர்களுக்கு பாக்யாதிபதியாக வரக்கூடிய புதன் அப்படிங்கிற கிரகம். இந்த புதன் சுக்கிரன் கூட்டணிங்கிறது இந்த மாதம் இவர்களுக்கு 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமர்வது ஒரு பிரமாதமான டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக வெற்றி ஸ்தானத்தில் வந்து, நட்பு ஸ்தானத்தில் வந்து, புகழ் ஸ்தானத்தில் வந்து, அங்கு சுக்கிரன் உச்சமடைந்து புதன் சொந்த வீட்டை பார்க்கிறது. அதாவது 2 ஆங்கிளில் 9, 10 அதிபதிகள் ஒன்றா சேருவது தர்ம கர்மாதிபதி யோகம். இங்கு 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டை பார்ப்பதும் தர்ம கர்மாதிபதி யோகம் கூட சேர்ந்திருக்கிறது. ராசி அதிபதி இது உச்சபலம் வெற்றி ஸ்தானத்தில் என்பதனால் இப்போது நான் சொன்னபடி ஃபோனுக்கு ஃபுல் சிக்னல் கிடச்சிருச்சு. இந்த ஒரு 7.5 வருஷத்தில் என்னென்ன விட்டோமோ அதை அனைத்தையும் பிடிப்பதற்கு இந்த காலகட்டம் நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்போது மகர ராசிக்காரர்கள் நீங்கள் கடனில் இருக்கீங்கன்னா கேட்கலாம் வேணாம். ஏன்னா டிஃபால்ட் வம்பு வழக்கு, கடன், கோர்ட்டு கேஸு, பிரச்சனை, ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம். நாம் ஒரு நபரை சந்திக்க போனால் ஃபோன் பண்ணினா கூட, என்ன சார் கடனுக்கு தான் இவர் ஃபோன் பண்ணுறாரா அப்படின்னு நம்ம ஃபோன் காலை அவாய்டு பண்ணக்கூடிய காலகட்டமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறதுன்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பாக்கியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நிறைய வாய்ப்புகள் வந்து இது வெற்றியாக வருது அப்படின்னு என்ன அர்த்தம், மலன்னு கடனை எல்லாம் தீர்த்திடலாம். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து கடனை கொடுக்கக்கூடாதுன்னோ இல்லை எடுத்துகிட்டு போயிடணுன்னோலாம் மைண்டு கிடையாது. ஏன்னா ராசியாதிபதி சனி, அவங்களே வேண்டான்னு சொன்னால் கூட கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் கதவை தட்டி காசை கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவர்களுக்கு இது நாள் வரை அது முடியவில்லை. இனி முடியும். இந்த கூட்டணிக்கு ப்ளஸ்ஸாக 6ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அமர்வது என்பது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ப்ராஃபிட். அதாவது ஒரு இடத்த விற்று தான் அந்த கடனை கட்டலான்னு இருந்தேன், ஆனால் அதற்கு வாய்ப்போ சந்தர்ப்பமோ வரவில்லை என்று வருத்தப்படக்கூடிய இதே மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்பது வரும். மேலும் இவங்களுக்கு இந்த 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேது என்பவரை இப்பொழுது குரு நேர்கதியாக பார்ப்பது என்பதும், இதே குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பதும், இதே குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பதும் நிறைய புதிய வாய்ப்புகளும் லாபமும் மேலும் மேலும் ஏற்படுவதற்கு தயாராக இருக்கிறது. இப்போ குரு 6ஆம் வீட்டில் மறைந்தாலும், அதாவது மே மாதத்தின் முதல் 2ஆம் வீட்டில் மே மாதத்தில்
வீட்டில் ராகு பகவான் வந்து அமர்வதை குரு பார்ப்பதனால் 2ஆம் வீட்டின் ராகு இந்த குருவின் ஒளியை பெற்று இருள் கிரகமான ராகு இவர்களுக்கு ஜொலித்து வெற்றியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஸோ இதை மே மாத பலனில் நாம் விவரமாக எடுத்துக்கொள்வோம். ஏப்ரல் மாதம் என்பது உங்களுக்கு ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்தான், அதில் எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. சூரியன் என்பவர் 4ஆம் வீட்டில் உச்சம். அதனால் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக, இந்த பில்லு கட்டுவது, ஃபைன் கட்டுவது எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலும் ஏற்றம் அபிவிருத்தி என்பது ஏற்படும். இந்த மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இன்டீரியர் டெக்கரேஷன், கலைகள் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, இயல் இசை நாடகம், சித்தா, ஆயுர்வேதிக்கு, இன்டீரியர் டெக்கரேஷன், யோகா, தெரப்பி, ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, சார் ஜிம்மு வச்சுருக்கிறேன் சார், வாடகை கட்ட முடியல சார், இபி பில்லு கூட கட்ட முடியல சார், க்ளீன் பண்ணுறதுக்கு வர்ற ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்க முடியல சார், வருத்தப்படக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சோஷியல் மீடியா, டிஜிட்டல் மீடியாவை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்வது மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய புதிய வாடிக்கையாளர்கள், புதிய வாய்ப்புகள், உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை மட்டும் நீங்கள் வெளியே காட்டுங்கள். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ஹார்ட் ஒர்க்கு அஞ்சவே மாட்டீர்கள். எவ்வளவு நேரமானாலும், எவ்வளவு நபர்களாக இருந்தாலும் நீங்கள் அதற்குண்டான ஹார்ட் ஒர்க்கை கண்டிப்பாக செய்வீர்கள். மகர ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதம் சிகரம் ஏறுவார்கள். இது நாள் வரை முடங்கி போன, சிதறி போன, சின்ன பின்னமான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் காத்திருக்கிறது. இதனை புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வழிபாடு பரிகாரம்னு வரும் பொழுது செகண்ட் ஹாஃபில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சிவ வழிபாடு ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வதும், அதே செகண்ட் ஹாஃபில், அதாவது அந்த மாதத்தின் பிற்பகுதியில் செவ்வாய் என்பவர் 7ஆம் வீட்டுக்கு வருவதனால் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமைகளில் வீட்டுக்கு அருகே உள்ள முருகன் கோயிலில் போய் நீங்கள் அன்னதானம், அர்ச்சனை, அபிஷேகம் செய்வது என்பது மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய அபிவிருத்தியை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏப்ரல் மாதம் ஏற்றம், மகரம் சிகரம் ஏறும், வெற்றி என்பது இந்த புதன் சுக்கிரன் கூட்டணி, இவை ராகு கேதுக்குள் அமர்ந்து, இவை காலசர்ப்ப தோஷமாக இருந்தாலும் கண்டிப்பாக காலசர்ப்ப யோகமாக வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஏப்ரல் மாத ராசி பலனை மிகவும் ஆர்வத்துடன் காத்திருந்து எதிர்பார்த்து வெயிட் பண்ணக்கூடிய நபர்களில் கும்பராசிக்காரர்களும் சேர்க்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த 7.5 சனியில் இவங்களுக்கே தெரியும், நடு சனி நம்மளை விட்டுருச்சு, கடைசி 2.5 மட்டும்தான் நமக்கு பாக்கி இருக்குது அப்படிங்கிறது. இந்த கடைசி 2.5 நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த நடு 2.5க்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் மினிமமாக தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இல்லாமல் மே மாதத்தில் இவங்க ராசிக்கு குரு பார்வை வரப்போகுதுங்கிறது எல்லா கும்பராசிக்கும் தெரியும். இப்போ ராசியில் வரக்கூடிய ராகு நெகட்டிவ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும், இந்த ராசியில் வரப்போகிற ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் இந்த ராகு என்பவர் ஒரு பாசிட்டிவ் ராகுவாக மாறிவிடுவார். நாம் எடுத்த விஷயங்களை கண்டிப்பாக விடாப்படியாக ஒரு வெற்றிகரமான விஷயமாக மாற்றிக்கொள்ள முடியும். அஷ்டமத்தில் இருந்த கேது இது நாள் வரைக்கும் நமக்கு ஏராளமான கஷ்டத்தை கொடுத்து கொண்டு தான் இருந்தார். அவரும் 7ஆம் வீட்டுக்கு அமரப்போகிறார். இப்போ நமக்கு பிரச்சனைகளை கொடுத்த இந்த அஷ்டம கேதுவை அந்த வீட்டின் அதிபதியான புதன், மேலும் இவர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் உச்சமடைந்து பார்க்க இருக்கிறார். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஷ்டம கேதுவுடைய நெகட்டிவ் இவர்களுக்கு விலகிவிடும். அடுத்த நெகட்டிவ் என்று பார்த்தோம் அப்படின்னா, இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் இருந்த செவ்வாய் என்பவர் இதே ஏப்ரல் மாதத்தில் 6ஆம் வீட்டில் வருகிறார். 6ஆம் வீட்டில் அசுப கிரகம் வருவது என்பது இவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான பலனை கொடுக்கும். மேலும் இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்ப்பதும், செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டை பார்ப்பதும், பார்வை பரிவர்த்தனை என்பது இவர்களுக்கு ஜீவனமும் லாபமாக வருவதனால் தொழில் மற்றும் லாபத்தில் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். எல்லாம் ரைட்டு சார்,
4ஆம் வீட்டில் குரு இருக்கே சார், இது வந்து அர்த்தாஷ்டம குரு. அஷ்டம குருவில் பாதி எஃபெக்ட் அர்த்தாஷ்டம குரு என்ற உங்களது கேள்வி நியாயமானது. ஆனால் இது 2-4 பரிவர்த்தனை யோகமாக வருகிறது. 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் புதன், 2ஆம் வீட்டில் சுக்கிரன், 4ஆம் வீட்டில் குரு. இந்த குரு என்பவர் இப்பொழுது 5ஆம் வீட்டை நோக்கி பயணிக்க இருக்கிறார். இப்போ இவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர்களுக்கு கேந்திரஸ்தானாதிபதி அவர் பகை கிரகமாக இருந்தாலும் இந்த மாதத்தில் சூரியன் உச்சமடைகிறார். அப்போது வாழ்க்கை துணைவருக்கு அது ப்ளஸ்ஸு. வாழ்க்கை துணைவருக்கு ப்ளஸ்ஸுனாவே அது வந்து இவர்களுக்கும் ப்ளஸ் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்கள் மூலமாக அபிவிருத்தி ஏற்படும், வியாபார கூட்டாளிகள் மூலமாகவும் அபிவிருத்தி ஏற்படும். இதெல்லாம் தவிர ஒரு பெரிய ப்ளஸ் புதன் சுக்கிரன் கூட்டணி, அதில் சுக்கிரன் உச்சம். கும்பராசிக்கு சுகஸ்தானாதிபதி, பாக்கியாதிபதி, பஞ்சமாதிபதி சேர்க்கை. மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டை இந்த உச்ச சுக்கிரனும் புதனும் முதல் தரமான ராஜயோகத்தை கும்பராசிக்குத்தான் கொடுக்கும். ஏன்னா ராசிக்கு நட்பு கிரகங்கள் மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து உட்கார்வது மட்டுமல்லாமல், இங்கே சுக்கிரன் உட்கார்வது என்பது 2-4 பரிவர்த்தனையாக வந்து மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் உங்களது தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்வது என்பது இளமை மாறாத தோற்றம், நாம் செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் நமக்கு ஒரு அங்கீகாரம், மரியாதை, ஒரு செல்வாக்கு, சொல்வாக்கு என்பதை இந்த கூட்டணி என்பது ஏற்படும். இப்போ இது நாள் வரைக்கும் எப்படியெல்லாம் நம்ம அடி வாங்கினோம், போகிறவன்ட்ட அடி, வர்றவன்ட்ட அடி, நிற்கிறவன்ட்ட அடி, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட அடி, மேல் வீட்டுக்காரன்ட்ட அடி, கீழ் வீட்டுக்காரன்ட்ட அடி, யாருன்னே தெரியல சார், அவன் கூட என்னை அடிச்சுட்டு போயிட்டான் சார் அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த வருடத்துக்கு உண்டான ஃபவுண்டேஷன், அஸ்திவாரத்தை போடக்கூடிய ஒரு மாதமாக அமையும். இப்போ நிறைய புது கான்ட்ராக்ட், அந்த கான்ட்ராக்ட் மூலமாக நல்ல தெளிவான கிளைண்ட், நல்ல பே மாஸ்டர் வருவது, அதன் மூலம் நிறைய கடன்களை அடைப்பது, கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், சுப நிகழ்வுகள், சொன்ன விஷயத்தை காப்பாற்றுவது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வயதை சார்ந்து அபிவிருத்தி, கல்வியாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும் ஒரு பூரணமான சந்தோஷத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல ஏற்றமும், ஒரு திருப்பு முனையும், ஒரு வெற்றியும் பெறுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மட்டும் இவர்கள் மேலும் அபிவிருத்தி பெறுவதற்கு இப்பவே ராகு வழிபாடு, துர்கா வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில், வெள்ளிக்கிழமைகளில் செய்வதன் மூலம் கண்டிப்பாக வெற்றிகள் பெற முடியும். இப்போ இங்கு புதன் சுக்கிரன் கூட்டணியை மையமாக வைத்து இவர்கள் வீடு, வாகனங்களில் அபிவிருத்தி பெற முடியும். ஒரு பெரிய இடம், காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்கிறேன், வாடகைக்கு ஆள் வரல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல டெனன்ட் கண்டிப்பாக வருவார்கள். சார் இந்த இடத்தை விற்று, இந்த வீட்டை விற்றுத்தான் நான் என் கடனை அடைக்க வேண்டும், பிறகு ஒரு நல்ல லக்ஸரியான ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு கம்ஃபர்டான ஒரு ஸ்பேஸ் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த கும்பராசி நபர்கள் திரும்ப திரும்ப கடன் அப்படிங்கிற ஒரு சிலந்தியில் மாட்டினவங்க, திரும்ப திரும்ப நோய் நொடி, எதிராளி, வம்பு, வழக்கு, கேஸு, பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போய் பிரச்சனை என்றெல்லாம் முடங்கி கிடந்த கும்பராசிக்காரர்கள் இனி கும் என்று எந்திரித்து வரக்கூடிய காலகட்டம். ஏப்ரல் மாதம் மேலும் ஏற்றத்தை இவர்களுக்கு கொடுக்கும். பிரதானமான வழிபாடு அப்படின்னா மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் புதன்கிழமைகளில், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு மேலும் அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசியை எடுத்துக்கொள்வோம். சார் வரக்கூடிய கஸ்டமர் என்கிட்ட என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் ராசி தான் சார் மீனம், ஆனால் எங்களுக்கு போயிடுச்சு சார் மானம், வேறு வழியே இல்லை சார், எங்கெங்கெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அங்கங்கெல்லாம் வாங்கியாச்சு, இப்போ இன்னமும் எங்களுக்கு 7.5 சனியில் நடுவு சனி வந்துருச்சுங்கிறாங்க.
நாங்கள் தான் எல்லா கஷ்டத்தையும் ஆல்ரெடி பட்டுட்டோமே, இனி புதுசாக எங்களுக்கு கடன் அப்படிங்கிற மாதிரியோ பிரச்சனைங்கிற மாதிரியோ ஒன்றும் இல்லை சார். புதுசாக இருந்தால் தானே சார் நம்ம யோசிக்கணும், பயப்படணும். இப்போ என்ன சார் இருக்குது யோசிக்கிறதுக்கு, எல்லா அடியும் வாங்கியாச்சு சார் அப்படிங்கிறாங்க. உண்மை அதுதான். கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷமாக மீனராசிக்காரர்களை ஒரு மாதிரி துவம்சம் செய்தது. இந்த சினிமாலெல்லாம் வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவார், ஏய் பக்கத்தில் வந்தன்னு வெயி, கால் இந்த மூட்டைப்பூச்சியை போட்டு நசுக்கிற மாதிரி ஒன்று நசுக்கிடுவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட சனி பகவான் இவர்களை துவம்சம் செய்தது, இவர்களை நசுக்கி பிழிந்தது. இப்பொழுது ராசிக்கு வந்தது. சரி, இதை நம்ம அஸ்ட்ராலஜிக்கலாக பார்ப்போம். இப்போ 12ஆம் இடத்துல இருந்த சனியைத்தான் விரய சனின்னு சொல்கிறாங்க. ராசியில் இருக்கிறது ஜென்ம சனி. இப்போ நமக்கு பிரச்சனையை கொடுத்தது விரயம், கடனை கொடுத்தது, நோயை கொடுத்தது, எதிரியை கொடுத்தது, வெளிநாட்டில் போய் காசை முடக்க வைத்தது. அவ்வாறு முடக்கினத்துக்கு பிறகும் அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை பிரதர், எதுக்குமே எடுக்கலை பிரதர். நீ யாரை நம்பி போட்டியோ அதுக்கு அங்கீகாரமே இல்லை, அதுக்கு ஆத்தரைசேஷனே இல்லை. நீ படிச்சுட்டேன்னு கொண்டு வந்த சர்டிஃபிகேட் இங்கே செல்லலை. எங்கள் டேர்ம்ஸு, எங்கள் லா, எங்கள் கண்டிஷன்ஸ் வேறு. நீ கொடுத்துருக்கிறது எதுக்குமே இதுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதனால் நம்ம வாங்கின கடன் போயிடுச்சு, காசு போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் வருத்தப்படக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு மூச்சு விடக்கூடிய காலகட்டம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு ராசியில் இருந்த ராகு அடுத்த மாதம் வெளியில் போகுது. இது நாள் வரைக்கும் 12ல் இருந்த சனி நமக்கு பிரச்சனை கொடுத்துச்சா, ராசியில் இருந்த ராகு பிரச்சனை கொடுத்துச்சான்னு பார்த்தா ராசியில் இருந்த ராகு தான் நமக்கு பிரச்சனை கொடுத்துச்சு. ஆனால் இப்போ அவர் 12ஆம் வீட்டுக்கு போகிறார், அங்கே போய் பிரச்சனை கொடுக்க மாட்டாரான்னா கொடுக்க மாட்டார். ஏன் காரணம்னா அவரை குரு பார்க்க போகிறார். குரு சண்டாள யோகமாக வருகிறது. ஏப்ரல் மாதத்தில் இவங்களுக்கு ராசியில் சுக்கிரன் உச்சம் அடையுது. இப்போ நல்லா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது போன்ற ஒரு காலகட்டம் சார். மீனராசிக்கு தான் சுக்கிரன் அஷ்டமாதிபதியாச்சு சார். அவர் எப்படி சார் நல்லது செய்வார்? அவர் தான் வெற்றி ஸ்தானத்துக்கும் அதிபதி. மேலும் அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். 1ஆம் வீட்டின் அதிபதி 3ஆம் வீட்டில், 3ஆம் வீட்டின் அதிபதி லக்னத்தில், ராசியில். அப்போ 1-3 பரிவர்த்தனை என்பதும் வெற்றி ஸ்தானாதிபதி சுகஸ்தானாதிபதியின் கூட்டணி என்பது இங்கு அமர்ந்து களத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ லைஃப் பார்ட்னர் மூலமாக ப்ளஸ் வருமா, பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக ப்ளஸ் வருமா, இதுலேயே நமக்கு 50% ப்ராப்ளம் தீந்துருமா? அதையும் தவிர இங்கு குரு என்பவர் செவ்வாயின் வீட்டை பார்க்கிறார். செவ்வாய் என்பவர் குருவின் வீட்டையும், செவ்வாய் உச்சமடையக்கூடிய வீட்டையும் பார்க்கிறார் என்பது 9-10 அதிபதிகளின் பார்வை பரிவர்த்தனையாக வருகிறது. பிறகு செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வந்து அவர் எங்கே உச்சமடைகிறாரோ, அதாவது மீனத்துக்கு லாபஸ்தானத்தை பாக்யாதிபதி சமசப்தம பார்வையாக பார்ப்பது என்பதும், கடகத்தில் செவ்வாய் நீச வக்ரம் உச்சபலமாக வருவது என்பதும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தின் நடுவில் தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது சூரியன் என்பவர் 2ஆம் வீட்டில் உச்ச பலம் பெறுகிறார். 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் உச்சம் என்றாலும் குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம். தனஸ்தானத்தில் இவர்களுக்கு சூரியன் உச்சம் என்பது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம், அபிவிருத்தி, இதனால் வரைக்கும் எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இவர்களுக்கு பாக்யஸ்தானம், ஜீவனஸ்தானம், லாபஸ்தானம், தனஸ்தானம், செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகங்களால் பலம் பெறுகிறது. இவர்களுக்கு களத்திரஸ்தானாதிபதி புதன் களத்திரஸ்தானத்தை பார்க்கிறது. மேலும் இவர் வெற்றி ஸ்தானாதிபதியின் கூட்டணியாக வருகிறது. இப்போ 7ஆம் வீட்டில் இருந்த கேது என்ற கிரகம் நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இது நாள் வரை கொடுத்து கொண்டிருந்தது. இப்பொழுது வக்கர நிவர்த்தியான குருவின் சப்தம பார்வை, இப்பொழுது வக்கர நிவர்த்தியான குருவின் பஞ்சம பார்வையும் புதனின் சப்தம பார்வையும் சேர்ந்து பெறுவதன் மூலம் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இனி மூச்சு விடக்கூடிய காலகட்டம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது நாள் வரை மூச்சு விடுவதற்கே அவர்கள் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் சனி பகவான் இவர்கள் ராசியின் உள்ளே வந்து விட்டதனால்
கொஞ்சம் விஷயங்களை இவர்களாகவே தாமதப்படுத்தி கொள்வார்கள். இங்கிலீஷில் ப்ரொக்ராஸ்டினேஷன்னு சொல்லுவாங்க, ஆர்ட் ஆஃப் டிலேயிங் திங்ஸ். ஸோ நீங்களாகவே வேகமாக எழுந்து அந்த வேலைகளை மிகவும் வேகமாக செய்ய வேண்டும். இதற்கு நிறைய பரிகாரங்கள்னு வரும் பொழுது நடைமுறை பரிகாரங்கள், வாழ்வியல் பரிகாரங்கள் தான். ஏன்னா இந்த சனி பகவானை பொறுத்தவரை கடினமான உடல் உழைப்பை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அது சனி பகவானுக்கு பிரீத்தி அடையும். ஸோ ஒரு மேனேஜராக இருந்தாலும், ஒரு எம்டியாக இருந்தாலும், ஒரு ஆஃபீஸில் சீனியர் போஸ்ட்டில் இருந்தாலும், அன்றைக்கி அந்த துப்புரவு தொழிலாளர் வரலன்னா அவங்களாகவே களத்தில் இறங்கி அந்த துப்புரவு வேலையை செய்ய வேண்டும். அவர்களது உடலில் அந்த வேர்வையானது அவர்களது அந்த ஆடையில் படிய வேண்டும். இந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுன்னெலாம் இப்போ சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலையில் செய்ய வேண்டும். வயதில் மூத்த நபர்கள், கைவிடப்பட்ட குழந்தைகள், மேலும் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் என்னென்ன அன்னதானம் பண்ண முடியுமோ, தான தர்மம், வஸ்திர தானம் செய்ய முடியுமோ அவர்கள் சூழ்நிலையை அனுசரித்து இது போன்ற விஷயங்களை அவர்கள் செய்வதன் மூலமாகவும், ஒரு முறை திருநள்ளாறு சென்று நலத்திருத்தத்தில் நீராடுவது, வசதிகள் வாய்ப்புகள் இருந்தால் சனி பிரீத்தி யாகம், சுதர்சன யாகம் செய்வது, இவை அனைத்தையும் இந்த ஜென்ம சனியின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடப்படலாம். இப்போ ஜென்ம சனி 2.5 வருஷமும் எங்களை பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் 1 வருடம் தான் வீரியம் இருக்கும். பிறகு கடகத்துக்கு குரு பகவான் இதே சனியை பார்க்கும் பொழுது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஒரு 80% உங்களுக்கு கட்டுப்படும். ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உச்ச சுக்கிரன் பரிவர்த்தனையாக அமர்ந்து குருவின் நிலையும் செவ்வாயின் நிலையும் மேலும் உங்களுக்கு அபிவிருத்தியை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. நிறைய புதிய வாய்ப்புகள் என்பது வரும். இதனை நீங்கள் புத்திசாலித்தனமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். முருக வழிபாடு உங்களுக்கு என்றுமே அனுகூலமான பலன் கொடுக்கும். செவ்வாய் கடகராசியில் அமரும் பொழுது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று நீங்கள் முருகனை வழிபடுவது உங்களுக்கு மேலும் ஏற்றத்தை கொடுக்கும். நாம் பலன்களை மேலோட்டமாக ஜோதிட பலன்களாக சொல்லாமல் கிரகங்களின் காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில் விளக்கம் கொடுப்பது என்பது புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மைய நோக்கம். உங்களது நண்பர்களோ உறவினர்களோ இந்த ராசியில் வரும் பொழுது இந்த காணொளியை நீங்கள் அவர்களுக்கு ஷேர் செய்வது என்பது எங்களுக்கு மேலும் ஒரு ஆர்வத்தையும் மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டையும் ஏற்படுத்தும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பல அரிய ஜோதிட பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. கீப் சப்ஸ்கிரைப்ட். வாழ்த்துக்கள். வெற்றி.